Greetings to you all in the name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் தன்னுடைய அனாதை தீர்மானத்தின்படி நம்மளை ஒவ்வொரு செகண்டும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ I hope you are doing good. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் தன்னுடைய அனாதை தீர்மானத்தின்படி தம்முடைய வசனத்தை அவருடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலயோ அல்லது அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த நாட்கள்லயோ வசனம் இந்த மாதிரி யார் கையிலும் இல்லை. அதாவது இப்ப நம்மகிட்ட இருக்கிற இவ்வளோ வசனங்கள், அதாவது ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா அந்த வசனம் எல்லாரும் ஒவ்வொரு கையிலயும் ஒரு 4 பைபிள் வச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்திலயும் புதிய ஏற்பாட்டு காலத்திலயும் கிடையாது. ஸோ இந்த நாட்கள்ல ஏன், அதாவது இது உலகத்திலேயே அதிகமா பிரிண்ட் பண்ற ஒரே புக் இந்த பைபிள். அப்ப தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவம் தேவனுக்கு நல்லாவே தெரியுது. அது இப்போ பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஸோ அந்த நாட்கள் மிஷினரிஸ் இந்த தேசத்துக்கோ இல்ல ஒவ்வொரு தேசத்துக்கு போகும்போது அவங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட், அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டே எது இருக்குன்னா, எப்படியாவது இந்த மொழி பேசுற இந்த ஜனங்களுக்கு வேத வசனம் போய் சேர்ந்துரும் சொல்லிதான் அவங்களோட ஒரு பிரதான நோக்கமா இருந்தது. அதனாலதான் அதாவது எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் காலிங்கே என்ன இருக்குன்னா, எப்படியாவது இந்த இங்கிலீஷ்ல இருக்கிற பைபிள் தமிழ்லயோ மலையாளத்திலயோ ஹிந்திலயோ கன்னடத்திலயோ அவங்க மொழிக்கு இது மொழிபெயர்க்கணும். ஏன்னா அந்த வார்த்தை இருந்தாலே போதும், மக்கள் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. இந்த வார்த்தை இருந்தாலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவர்களை ஆயத்தமாக்கி கொள்ளுவார்கள். மற்றவங்க யாருமே இது பண்ண தேவையில்லை. ஒரு பக்கம் வார்த்தை வேணும், வார்த்தையாக கிறிஸ்து, இன்னொரு பக்கம் பரிசுத்த ஆவியானவர் வேணும். அவர் பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை இருந்தாதான் டீச் பண்ண முடியும். அப்போ அதனாலதான் நமக்கு நிறைய வசனத்தை படிக்கிறோம். அதுக்காக தான் நம்ம வேதத்தை வாசிக்கணும்னு அடிக்கடி நம்ம சொல்றோம். வேதத்தை வாசிக்கிறதுன்னு என்னன்னா, கர்த்தருடைய வேதத்தை நம்ம தினமும் வாசிக்கும் போதுதான் அதுக்குள்ள வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த ஜீவன் நமக்கு ஜீவனை கொடுக்கும். அப்போ அந்த ஜீவனை கொடுக்க வேண்டிய ஹெல்ப் பண்றது யாருன்னா ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் ஏதோ கொஞ்ச நேரம் நம்ம அந்நிய பாஷை மட்டும் பேசிட்டு ஆராதிச்சுட்டு போறதுக்காக ஹோலி ஸ்பிரிட் கிடையாது. அந்த வார்த்தை எனக்குள்ள போய் அந்த வார்த்தை எனக்குள்ள மாம்சமா மாறும். எப்படி வார்த்தை இயேசு கிறிஸ்துவாய் மாறினது போல இன்னைக்கு நம்மகிட்ட கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை எனக்குள்ள போய் அது நாம் மாம்சமாக கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக இருப்போம். ஹல்லேலூயா. ஸோ இதுதான் நான் ஸ்டார்டிங் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ மே காட்ஸ் நேம் alone be glorified. லெட்ஸ் பிகின் அவர் பைபிள் ஸ்டடி. புக் ஆஃப் ரெவலேஷனை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல உள்ள ஒவ்வொரு சம்பவங்களையும் நம்ம டீட்டெயிலாக எடுத்து ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் ஆண்டவரால் தான் வெளிப்படுத்த முடியும். ஆண்டவர் இல்லாமல், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மளோட சொந்த ஞானத்தினாலோ நம்மளோட சொந்த பலத்தினாலோ அது வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா அது வெளிப்படுத்துங்கிறது யாராவது ஒருத்தர் வெளிப்படுத்த வேண்டும். யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் சில காரியங்கள். அதாவது இனிமேல் ஒரு 2000 years கழிச்சு அல்லது இனிமேல் போற காரியங்கள் எவ்வளவு நாள் போகுதுன்னு தெரியாது. அந்த நாட்கள் வரும், இந்த மாதிரிலாம் நடக்கும். இது எல்லாமே அவர் யோவானுக்கு வெளிப்படுத்தினார். இன்னைக்கு அந்த வார்த்தை நம்மகிட்ட இருக்குது, அந்த வசனம் நம்ம கையில இருக்குது. அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார், உங்களுக்கும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் வெளிப்பட வேண்டும். அப்பந்தான் நமக்கு, அதாவது நம்மளோட ஓட்டம் எங்க போய் கொண்டிருக்கிறோம், நம்மளுடைய காரியம் என்ன, நம்மளுடைய வேத வசனம் எதை நோக்கி கரெக்டா இருக்கு, நம்மளோட வாழ்க்கை கரெக்டா இருக்கா இல்லையா, நம்ம இன்னைக்கு என்னோட மரணம் வந்தாலோ அவரோட வருகை வந்தாலோ நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே வசனத்தின் வச்சுதான். அந்த வசனம் நமக்கு வெளிப்பட்டால்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளால செல்ல முடியும். ஹல்லேலூயா. So we have been discussing about the biblical timelines. நிறைய நாட்களாக அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது எத்தனை பேர் பிரயோஜனமா இருந்ததுன்னு தெரியல. நிறைய டைம்லைன்ஸை பத்தி பார்த்தோம், ஒவ்வொரு ப்ராஃபட்ஸை பத்தி பார்த்தோம், அதே மாதிரி ஜீசஸோட டைம்லைன்ஸை பத்தி பார்த்தோம், டேனியல்ஸ், அந்த மாதிரி நிறைய பைபிளோட டைம்லைன்ஸ், கிரியேஷன்ஸ் டைம்லைன்ஸ் பார்த்தோம். மேபி இஃப் யூ ஹவ் மிஸ் தட், இட்ஸ் அவைலபிள் ஆன் யூடியூப்ல நீங்க போய் பார்க்கலாம். அதே போல ஏற்கனவே சொன்ன மாதிரி, நேற்று நான் சொன்ன மாதிரி, இந்த வெளிப்படுத்தல் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டேனியலை படிக்கணும். அப்போ இது புக் ஆஃப் டேனியலுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தின சில காரியங்கள் உண்டு. அதாவது சாப்டர் 6க்கு அப்புறம் சாப்டர் 7ல இருந்து நீங்க பார்க்கலாம். சாப்டர் 7ல இருந்து சாப்டர் 12 வரைக்கும் நிறைய வெளிப்படுத்திருக்கிறார். அது அப்படியே தான் இங்க மேட்ச் ஆகும். வெளிப்படுத்தின விசேஷத்துல உள்ள காரியங்கள் மேட்ச் ஆகும். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் மச் டீட்டெயிலாவே இருக்கும். ஸோ அதனாலதான் புக் ஆஃப் டேனியல் ஒரு பேஸா வச்சுட்டு அதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் தான் இந்த புக் ஆஃப் ரெவலேஷன். சரிங்களா?
ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து இந்த இப்போ வந்து எக்காலம், அதாவது அந்த சீல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். 7 விதமான சீல்ஸ் வந்து இயேசு கிறிஸ்து உடைக்கிறாரு. ஒவ்வொரு சீல் உடைக்கும் போது அந்த அந்தி கிறிஸ்து இன்ட்ரோடியூஸ் அதை இன்ட்ரோடியூஸ் ஆகிறதுல இருந்து, அதுக்கப்புறம் அந்த உலகத்தில் நடக்கிற பெரிய பெரிய கேட்டஸ்ட்ரோபிஸ், ரத்த சாட்சிகள் மறிக்கிறது, பூமி எதிர்ச்சி வர்றது, பஞ்சங்கள் வர்றது, இது எல்லாமே பார்த்தோம் ஒவ்வொரு சீலையும். 7th சீல் வந்து சைலண்டா இருந்தது. ஆனால் 7th சீல் இஸ் த பிகினிங் ஆஃப் த 7 ட்ரம்பட். 7 எக்காலங்கள் ஊதுவதற்காக அந்த 7th சீல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 7th சீலை உடைக்கும் பொழுது அந்த 7 ட்ரம்பட்ஸ் அடுத்தது ஊதுறதுக்காக 7 தூதர்களும் வந்து நிற்கிறாங்க. 7 தூதர்கள் கையிலயும் ஒவ்வொரு ட்ரம்பட் இருக்கு. ஃபர்ஸ்ட் தூதர்கள் ஊதுனாங்க, அதை நம்ம நேத்திக்கு பார்த்தோம் என்ன நடந்ததுன்னு. செகண்ட் ட்ரம்பட், நேத்திக்கு நம்ம வந்து அந்த ஹெயில்ஸ், அந்த அந்த ஹெயில் ஸ்டார்ம் வித் பிளட், அதாவது நம்ம பார்த்துருக்கிற ஹெயில் எல்லாமே மலையில தான் அந்த அந்த கல்மழை பெய்யும். இதுல வந்து ரத்தத்துல கல்மழை பெய்யுது. ஸோ இது வந்து வித்தியாசமான நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நம்ம நேத்திக்கு பார்த்தோம். இன்னைக்கு உள்ள காரியங்கள் நம்ம பார்க்கும் பொழுது செகண்ட் ட்ரம்பட் ஊதும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லெட் மீ ஷேர் த நோட்ஸ் வித் யூ. Thank you Jesus. Hallelujah. Praise you. Okay. வெளிப்படுத்தல் 8:8 பார்க்கும் பொழுது, then the second angel sounded and something like a great mountain burning with a fire was thrown into the sea. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஒரு 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது அக்னியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அப்போ ஃபர்ஸ்ட் இது பார்த்தோம், வானத்துல இருந்து ஹெயில்ஸ்லாம் வந்தது. அந்த ஹெயில் ஸ்டார்ம் அலாங் வித் பிளட். அப்போ பிளட் வந்தாலே நம்ம நேற்றுக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம். பிளட் வந்தாலே வந்து அந்த ஊரே வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஊர்ல லீவ் பண்ண முடியாது. பயங்கர மோசமான காரியங்கள். இப்போ வந்து மழை பெய்யறதுனால நமக்கு நம்ம வந்து ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த நல்ல பிளசன்ட் ஸ்மெல் இருக்கும். பிளட்டோட ஸ்மெல் வந்து இட்ஸ் கொஞ்ச நாள் கழிச்சு போகும்பொழுது, ஐ மீன் கொஞ்சம் மணி நேரம் கழிச்சு போகும்பொழுதே நார ஆரம்பிச்சிடும். ஸோ எத்தனை பேர் நீங்க சிக்கன் கடைக்கு மட்டன் கடைக்கெல்லாம் போயிருக்கீங்களா? பிகாஸ் ஏன் அதுல அவ்வளவு ஸ்மெல் அடிக்குதுன்னா, பிகாஸ் பிளட் வந்து அங்க எங்கேயும் செதற அடிக்கும் போது அது ப்ராப்பரா கிளீன் பண்ணிக்கலாம். இட் ஸ்மெல்ஸ் லைக் எனிதிங். ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ட்ரம்பட்லயே அவ்வளவு மோசமா இருந்தது. செகண்ட் ட்ரம்பட்ல இது ஒரு பெரிய மலை போல இருக்கு. இவர் பாக்குறாரு, இது எல்லாமே யோவான் பார்த்துட்டு இருக்காரு. ஆண்டவர் வந்து யோவானை வந்து 3ஆம் மாநிலம், அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்துட்டு போய் த்ரோன் ரூம்ல இது எல்லாமே நடக்குது. த்ரோன் ரூம்ல தான் அந்த 24 எல்டர்ஸ் இருக்காங்க, 4 லிவிங் பீயிங்ஸ் இருக்காங்க, அப்புறம் 7 ஸ்பிரிட்ஸ் ஆஃப் காட், அப்புறம் சி ஆஃப் கிளாஸ், இது எல்லாமே இருந்து அப்புறம் அங்க சீல்ஸ் உடைக்கிறத பாக்குறாரு. அந்த சீல்ஸ் உடைக்கும் போது அப்புறம் அந்த ஃபைனல் சீல் உடைக்கும் போது 7 ஏஞ்சல்ஸ் வராங்க. அவங்க கையில தான் 7 ட்ரம்பட்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் கையிலும் ஒவ்வொரு ட்ரம்பட் இருக்கு. ஊதும் போது இது எல்லாமே யோவான் வந்து அங்கிருந்து பூமியை பாக்குறாரு. பூமியில நடக்க வேண்டிய காரியங்கள், நிறைய காரியங்கள் பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து யோவானுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஹெவனோட செட்டப்பை காமிக்கிறார். ஹெவனோட வர்ஷிப் செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறார். அங்க 24 எல்டர்ஸ் வர்ஷிப் பண்றாங்க, அங்க உள்ள ஏஞ்சல்ஸ்லாம் எப்படி வர்ஷிப் பண்றாங்க, செருபின்ஸ் எப்படி வர்ஷிப் பண்றாங்க, அந்த 4 லிவிங் பீயிங்ஸ் எப்படி வர்ஷிப் பண்றாங்க, அந்த வர்ஷிப் செட்டப் ஆஃப் ஹெவனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்துவோட ஆட்சியை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு பூமியில. அதாவது அந்தி கிறிஸ்து ஆட்சி வந்தானா என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கும். அந்த 7 வருஷம் தான் அவனுக்கு வந்து மேக்சிமம் டைம். 7 வருஷம் டக்குன்னு ஓடிடும். எனக்கெல்லாம் இப்போ வந்து இப்பதான் நாங்கெல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு ஏதாவது ஜாப் போய் ஜாயின் பண்ணிருக்கோம்னு நினைச்சுன்னா அதுக்குள்ளே வந்து 15 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ 7 இயர்ஸ் வந்து இட் would run very fast. அந்த 7 இயர்ஸ்ல இந்த காரியங்கள், இந்த 21 கைண்ட் ஆஃப் டிவாஸ்டேஷன் அல்லது wrath ஆஃப் காட் இதெல்லாமே நடக்குது. அதனாலதான் 7 சீல்ஸ், 7 ட்ரம்பட், 7 வெயில்ஸ் இதெல்லாமே இருக்கு. நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். செகண்ட் ட்ரம்பட்ல ஒரு பெரிய மலை போல ஒரு 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 சம்பவம், அதுல வந்து அக்னி கலந்து இருக்குன்னு. அப்போ இப்ப நமக்கு வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இது ஒரு பெரிய மீட்டியார்ஸ். இப்ப மீட்டியார்னு எரிக்கல்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து, அதாவது அந்த அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்து ஒரு பெரிய கல், மலை சைஸ்ல ஒரு பெரிய மவுண்டன் சைஸ்ல ஒரு கல் வந்து அது வரும்போதே அது தீயோட தான் வரும். அதோட டிராவலிங் ஸ்பீட்லயோ அல்லது அதோட காம்போசிஷன் மெட்டீரியல்ஸ்லயோ அது தீயோட தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த நாட்கள்ல வந்து யோவானுக்கு அதோட ஆக்சுவல் வேர்ட் அவருக்கு தெரியல. ஓகேங்களா? அதனாலதான் பாக்குறாரு ஒரு பெரிய மலை போல இருக்கு. ஆனா மலை வந்து எரிஞ்சுட்டு இருக்கு. ஆனா வல்கனும் சொல்ல, எரிமலை கிடையாது. இங்க வந்து ஒரு பெரிய மவுண்டன் சைஸ்ல ஒரு பெருசா ஒண்ணு இருக்கு. அது வந்து அப்படி ஃபுல்லா தீபந்த மாதிரி எரிஞ்சிட்டு இருக்குது. அதை தூக்கி கடல்ல போடுறாங்க. இப்போ we have seen so many, நீங்க வந்து நியூஸ்லயோ அல்லது உங்களோட இந்த ஜியோகிராபிக் சேனல்ல நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த மீட்டியார்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. எர்த்த நோக்கி நிறைய மீட்டியார்ஸ் வருது.
அது வந்து எந்த மாதிரிலாம் அழிக்கும், எந்த மாதிரிலாம் வந்து டிவாஸ்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து டாக்குமெண்ட்ரிஸ் நிறைய இருக்கு. அப்படின்னா இந்த மீட்டியார்ஸ்ங்கிறது வந்து ஒரு பெரிய எரிக்கல். எரிக்கல்லாம் செங்கல் சைஸ்ல இருக்காது. இட் வுட் பி லைக் ஒரு 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 ஊர் சைஸ் இருக்கும். நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சைஸ்ல ஒரு பெரிய கல்லு மாதிரி இருக்கும், ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கும். அதனாலதான் இவர் அங்கிருந்து பாக்குறாரு, ஒரு பெரிய மலை மாதிரி வந்து விழுது. ஏன்னா கல்லுன்னு கூட சொல்லல, ராக்னா வி ஹேவ் அ டெஃபினேஷன் ஆஃப் ராக். ராக்னா ஒரு அளவுக்கு மேக்ஸிமம் இவ்வளவு சைஸ் தான் இருக்கும்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்ப இது ஒரு மலை சைஸ்ல இருக்கு, ஒரு மவுண்டன் சைஸ்ல ஒரு பெரிய கல்லு. அது வந்து தீபந்தாக தீயோட சேர்ந்து வந்து விழும்போது இவருக்கு அது வந்து ப்ராப்பரா அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. இப்ப நமக்கு பார்த்திருந்தா மேபி வந்து மீட்டியார்ஸ்னு சொல்லியிருக்கலாம். இப்போ இருக்க அட்வான்ஸ் சயின்ஸ்னால அது எல்லாமே நம்ம பார்த்திருக்கலாம்ல. அப்போ யோவான் அதை பார்க்கும் பொழுது அது ஒரு மவுண்டன் வச்சுதான் அதை வந்து ரெப்ரசென்ட் பண்றாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா, notice that John does not say that it was a mountain, that it was cast to the sea, but that it appeared like a mountain. அது வந்து ஒரு மலை போலதான் இருந்தது, மலை போல தோன்றி சமுத்திரத்துல. அது வந்து மலைன்னு அவர் சொல்லவே இல்லை, மலை போல இருந்தது ஒரு காரியம். அது வந்து சமுத்திரத்தில் தூக்கி போட்டது. பட் an immense meteoric mass ablaze with fire, ஒரு மீட்டியார். அப்போ அந்த மீட்டியார் வந்து அந்த நாட்கள்லாம் வந்து ரொம்ப அப்படி வந்து அவங்க வந்து அதை நோட்டீஸ் பண்ணாங்களான்னு தெரியல. பிளஸ் வந்து பூமியில வந்து விழுந்துதான்னு கூட தெரியல. எல்லாமே ஒரு 15th செஞ்சுரி அல்லது 17th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த டெலஸ்கோப் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு எரிக்கல் இருக்கு, ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கு, மீட்டியார்ஸ் இருக்கு, அப்புறம் இந்த மாதிரி இந்த காமெட்ஸ் இருக்கு, அப்புறம் இந்த அவுட்டர் ஸ்பேஸ்ல என்ன நடக்குது, அதெல்லாமே அதுக்கப்புறம் தான். இப்போ அந்த டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன். அந்த நாட்கள்ல இதை பத்தி அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடையாது. அப்போ யோவான் பார்க்கும் பொழுதும் அது ஒரு பெரிய மவுண்டன் போல இருக்குது. அப்போ இது வந்து இட்ஸ் நத்திங் பட் ஒரு மீட்டியார் வந்து பூமியில வந்து விழுது. சரி, நான் எப்பவுமே சொல்வேன், எதுனாலும் வேத வசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒரு கடல் அலைக்கே ஆண்டவர் வந்து எல்லை போட்டு வச்சிருக்கிறார். ஓகே, அப்ப ஆண்டவர் சொன்னாதான் அது எல்லையை தாண்டி வரும், இல்லாட்டி வராது. இன்னைக்கு சயின்ஸ் நிறைய சொல்றாங்க, கடல் கடியில ஒரு பிளேட்ஸ் எல்லாம் நகர்ந்துச்சுங்க, அதனாலதான் கொஞ்சம் வேவ்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அந்த வேவ்ஸ் கொஞ்சம் அதிகமா ஃபார்ம் ஆனதுனால ஒரு பெரிய சுனாமி மாதிரி வந்து கொஞ்சம் நம்ம லேண்டுக்குள்ள வந்துருச்சுங்க. இதெல்லாமே சயின்டிபிக்கா அவங்க சொல்றாங்க. ஏன் அந்த பிளேட் நகர்ந்துச்சுன்னா அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அந்த பிளேட் கொஞ்சம் வீக்கா இருந்திருக்கிறோம், அதனால கொஞ்சம் 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 அது அங்கேயும் மூவ் ஆகும். See, according to the Bible, okay, only when he commands, the the waters in the sea can able to move out of its boundary. அந்த அந்த கடல் அலைகள் அந்த தண்ணிய அந்த பவுண்டரில இருந்து வெளியில வரணும், ஆண்டவர் கமாண்ட் பண்ணாதான் வரும். அப்போ அதே போல இங்க வந்து செகண்ட் ட்ரம்பட் ஊதும் போது மட்டும்தான், அதாவது இது எல்லாமே ஆண்டவர் அங்க வந்து அந்த டைம் லைன்ல நோட் பண்ணி வச்சிருக்கிறாரு. பிளஸ் வந்து அங்க அவருடைய அப்ரூவல் இல்லாம ஒரு சின்ன கல்லு கூட நகராது. அப்ப எல்லாமே அவரோட அப்ரூவல்ல தான் நடக்குது. இன்னைக்கும் பூமியில வந்து சில காரியங்கள் நடக்குதுன்னா எவ்ரி திங் அண்டர் இஸ் கண்ட்ரோல். ஒரு எர்த்குவேக் நடக்குதுன்னா இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த சயின்ஸ், இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த என்ன சொல்றது, நம்ம பூமியில நம்ம பண்ணதுனாலதான் இப்படி நடக்குதுன்னு கிடையாது. ஆண்டவர் அலோவ் பண்றாரு சில காரியங்கள். அப்போ சில காரியங்களை பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே மோசையோட நாட்களே பூமி ரெண்டா பிளந்தது. நிறைய பேர் அந்த பூமிக்குள்ள போனாங்க. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் எர்த்குவேக் தான். அப்போ வந்து பூமி பழக்கிறதுன்னு எர்த்குவேக்ல சில கொஞ்சம் மேசிவ் எர்த்குவேக் வரும்பொழுது பூமி ரெண்டா பழக்கும், நிறைய பேர் உள்ளால போகும், பில்டிங்ஸ்லாம் அப்படியே உள்ளால போயிருக்குது. அப்போ ஆண்டவருடைய கோபாக்கினி சில நேரத்தில் நிறைவேறுங்குது. அது பழைய ஏற்பாட்டிலையும் பார்த்துக்கிறோம் இப்போதும். இன்னொன்னு, தேசத்தோட பாவங்கள் பிகுந்து பெருகும் போது ஆண்டவர் கமாண்ட் பண்ணும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் ஆண்டவர் கமாண்ட் பண்ணாதான் நடக்கும். இன்னைக்கு வந்து எர்த்குவேக்கு, அதாவது எர்த்குவேக்கு கண்ட்ரோல் பண்றது ஹியூமன்ஸ்க்கு ரைட்ஸ் கிடையாது, ஐ மீன் அத்தாரிட்டி கிடையாது. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சுனாமி வருதுன்னா அதுக்கு என்னதான் பண்ணாலும் உங்களை கண்ட்ரோல் முடியாது. சுனாமி வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் தவிர சுனாமியை ஸ்டாப் பண்ண முடியாது. அதே மாதிரி எர்த்குவேக் வருதுன்னு சொல்லி சில நேரத்துல ப்ரெடிக்ட் பண்றாங்க, பட் தட் இஸ் ஆல்சோ நாட் கரெக்ட். ஆனா அது வந்ததுக்கு அப்புறம் அது எந்த அளவுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ப்ராப்பரான மெஷரிங் ஸ்கேல்லாம் இருக்கு, ரிக்டர் ஸ்கேல் வச்சுலாம் அளவுக்கு அளக்குறாங்க. ஸோ அதே போல இந்த மீட்டியார்ஸும் இங்க வந்து விழுதுங்களா, ஒரு பெரிய எரிகல் வந்து இந்த பூமியில விழுறது வந்து ஆண்டவர் அங்க அங்க வந்து செகண்ட் ட்ரம்பட் அங்க வந்து அவரோட அப்ரூவல் இருந்தாதான் என்ன எரிக்கல்லோ அல்லது ஸ்டார்ஸோ அல்லது 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 பெரிய வந்து சமுத்திரமோ எதுனாலும் ஷேக் ஆகுதுனாலும் அவருடைய கமாண்ட்மெண்ட்ல தான் நடக்குமே தவிர இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். அல்லேலூயா. அது நம்மளுடைய கரத்துல கிடையாது எதுவுமே. இன்னைக்கும் நம்ம ஒரு கடல் அலைய வந்து ஒரு கொஞ்சம் ஊருக்குள்ள வந்துட்டு போகுதுன்னா அது ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆண்டவர் கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும். ஆண்டவர் வந்து மேபி தேவதூதர்கள் மூலமா கமெண்ட் பண்ணலாம், அல்லது டைரக்டா அவரே கமெண்ட் பண்ணலாம். இங்க வந்து தேவதூதர்கள் தான் இங்க ட்ரம்பட் ஊதுறாங்க. அப்ப தேவதூதர்கள் வந்து
ஆண்டவர் அனுமதிக்கிறனால தேவதூதர்களை ஊதுறாங்க. அவங்க ஊதும் போது இந்த இடத்துல இப்படி வந்து ஒரு பெரிய மீட்டியர் வந்து விழுது. சரி, விழுந்த உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். விழுந்த உடனே and a third of the sea became blood. மூணுல ஒரு அதாவது பூமியில மூணுல ஒரு பங்கு கடல் வந்து ரத்தமா மாறிடுது. கடல் இது வந்து எங்க சமுத்திரத்துலதான் இந்த அந்த பெரிய மீட்சியாட்ஸ் வந்து விழுது. ஒரு சீல வந்து விழுது. விழுந்த உடனே மேபி எங்க வந்து விழுந்து தெரியல. பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன் விடணும். ஓகே, அது எங்க வேணா வந்து விழலாம். அப்போ இங் விழும்போது பூமியில இருக்கிற மூணுல ஒரு பங்கு தண்ணீர் வந்து கடல் தண்ணீர் வந்து ரத்தமா மாறுது. பழைய ஏற்பாட்டுல இதே சம்பவம் நான் நேத்திக சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அந்த 10 விதமான அந்த பிளேக்ஸ் நடக்கும் எஜிப்ட்ல. அந்த 10 kinds ஆஃப் பிளேக்ஸ்ல 5 விதமான பிளேக்ஸ் இந்த வெளிப்படத்துல திருப்பி ரிப்பீட் ஆகுது. அது நேத்தி ஒண்ணு பார்த்தோம். நேத்தி வந்து 7th பிளேக் ரிப்பீட் ஆச்சுன்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேக் திருப்பி ரிப்பீட் ஆகுது. நேத்திக்கு வந்து 7th பிளேக்ல வந்து அந்த அந்த ஹெயில் ஸ்டார்ம்ஸ் எல்லாம் வரும். 7th பிளேக்ல எது 7th பிளேக்னா எஜிப்ட்ல நடந்த 7th பிளேக்ல வந்து ஹெயில் ஸ்டார்ம்ஸ் எல்லாம் வரும். இங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேக்ல தான் இந்த ரத்தம் திருப்பி நடக்குது. அதாவது இந்த தண்ணீரெல்லாம் ரத்தம் வரும். அப்போ அவங்க உள்ள அந்த அந்த ரிவர்ஸ், அவங்க பிடிச்சு வச்சிருந்த தண்ணி, அது எல்லாமே அவங்களோட வாட்டர் டேங்க் எல்லாமே ரத்தமா மாறுது. அப்போ அப்போ வந்து ஒரு சின்ன பகுதியில ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த அந்த எஜிப்டுக்கு மட்டும்தான் பண்ணாரு. இப்ப வந்து இட்ஸ் ஃபார் த ஹோல் வேர்ல்டு. ஏன்னா அந்திகிறிஸ்து வந்து ஹோல் உலகத்தையும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து பிசாசுடைய ராஜ்யம் வந்து மேபி வந்து எஜிப்ட்ல மட்டும்தான் கண்ட்ரோல் இருக்கு. அவனுடைய ஆட்சி எங்கெங்க இருக்குது அங்க மட்டும்தான் தேவனுடைய நியாய தீர்ப்பு விளங்கிட்டு இருந்தது. சோதோம் கொமோரால பிசாசுடைய கண்ட்ரோல் வந்து எல்லாம் மீறி போச்சு, பாவம் பெருகிச்சு. அதே மாதிரி நோவோட நாட்கள்ல எல்லாமே பாருங்களேன் பாவத்துல மூழ்கிட்டாங்க, வெறும் 8 பேர் தவிர. அதனால பூமி அவ்வளவும் அழிக்க நேர்ந்தது. இன்னைக்கு பாருங்களேன், பூமி அளவும் ஒரு பெரிய பேண்டமிக் வந்திருக்குன்னா பூமி ஃபுல்லாவே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பாவம் பயங்கரமா பெருகி போச்சு. நோவோட நாட்கள்ல நடந்தது போல மீண்டும் மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும்னு போட்டிருக்கு. இப்ப பாருங்க, நோவா நாட்கள்ல பூமி எங்கும் ஒரு அழிவு வந்தது. ஒரு இடத்துல மட்டும்தான் வரல மழை. நோவா எங்க இருந்தாரோ அங்க மட்டும்தான் மழை வரல. பூமி எங்கும் ஆல் ஓவர் அட் டைம்ல எல்லா இடத்துலயும் பெய்யுது. இன்னைக்கு பாருங்களேன், நான் இங்க இருக்கிற ஊர்ல பெய்யும் போது நான் கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி போனா அங்க மழை பெய்யாது. ஸோ தட் இஸ் ஹவு த ரெயின்ஸ் ஆர். அப்போ நோவோட நாட்கள்ல பூமி எங்க பார்த்தாலும் கிளவுட்ஸ். அந்த 40 days வந்து அந்த டேவே இல்லை, எல்லாமே கிளவுட் மூடி இருக்கு. அப்ப ஃபுல்லாவே மழை பெஞ்சிட்டே இருக்கு நான் ஸ்டாப்பா. அப்போ பூமி எங்கும் ஆண்டவர் நியாயத்து இருக்கிறார். இன்னைக்கும் பாருங்களேன், இப்ப வந்து இந்த ஃபைனல் இந்த பேண்டமிக் டைம்லயும் பூமி எங்கும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு விளங்குது. பூமி எங்கும் ஒரு நியாயத்தீர்ப்பு விளங்கும் போதுதான் ஆண்டவர் ஒரு பூமி எங்கும் ஒரு எழுப்புதலையும் சைலண்டா கொண்டு வந்துட்டு இருக்காரு ஒரு பக்கம். சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அதாவது இந்த அந்திகிறிஸ்துவும் பூமி முழுவதும் அவன் ஆட்சி பண்றான். ஒரு கண்ட்ரியை மட்டும் ஆட்சி பண்ண மாட்டான், பூமி முழுவதும் ஆட்சி பண்றான். அப்போ ஆண்டவரோட நியாய தீர்ப்பு பாருங்களேன், ஒவ்வொரு டைம்லயும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்ல, அதாவது ஒவ்வொரு ட்ரம்பட்லயும் நடக்கும் போது பூமி எங்கும் தான் இது நடக்குது. பூமியில மூணுல ஒரு பங்கு கடல் தண்ணீர் வந்து ரத்தமா மாறுது. இது நம்ம வந்து எக்ஸோடஸ் யாத்ராகமம் 7:19 பார்க்கும் பொழுது அங்கதான் எகிப்துல நடந்த அந்த ஃபர்ஸ்ட் பிளேக் நடந்தது. அங்க என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, யார்ட்ட மோசேட்ட, say to the Aaron, Lord spoke to the Moses, say to the Aaron, take your rod and stretch out your hand over the waters of Egypt, over the streams, over the rivers, over their ponds, and over all their pools of waters, that may become blood, and there shall be blood throughout all the land of Egypt, both in buckets of woods and pitchers of stones. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் சொல்றாரு ஃபர்ஸ்ட் பிளேக்ல அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஆண்டவர், நீ வந்து உன்னோட ராடை எடுத்து மேல நீட்டு. அப்போ வந்து எஜிப்ட்ல எங்கெங்கெல்லாம் தண்ணி பிடிச்சு வச்சிருக்காங்களோ, ஒன்னு ரிவர்ல இருக்கலாம், ஸ்ட்ரீம்ஸ்ல இருக்கலாம், பாண்ட்ஸ்ல இருக்கலாம், ஏரியில இருக்கலாம், குளத்துல இருக்கலாம், அல்லது அவங்க வீட்டுல இருக்கிற பக்கெட்டு, டேப்பு, அவங்க வீட்டு மாடியில் இருக்கிற அந்த சின்டாக்ஸ் டேங்க் எல்லாமே ரத்தமா மாறுது. நாட் ஈவன் அ சிங்கிள் பிளேஸ். இது வந்து எஜிப்ட்ல மட்டும். இஸ்ரேல் அங்க வந்து வேற ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அவுட் சைட் ஆஃப் த எஜிப்சியன் கேம்ப்ல அவங்க வந்து இஸ்ரேல் இருக்காங்க. அங்க வந்து பெர்ஃபெக்டா இருக்கு. அப்போ ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டும்தான் விளங்குது. இங்க இப்போ அந்த அந்திகிறிஸ்து ஆட்சியில பூமி எங்கும் நியாய தீர்ப்பு விளங்குது. அல்லேலூயா. சுவிசேஷம் பூமி எங்கும் இப்ப வந்து கடந்து போய் கொண்டிருக்கிறது. இப்ப டெக்னாலஜிஸ் மூலமாக இதெல்லாம் நம்ம யோசித்ததே கிடையாது. ஒரு காலத்துல வந்து எப்படி பூமி எங்கும் எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கா டிராவல் பண்ணியா நம்ம வந்து சுவிசேஷம் சொல்ல முடியும்னு. Now the gospel is available across all the countries.
எங்க போனாலும் தே ஹேவ் த இன்டர்நெட் அவைலபிள். நம்ம சொல்ல முடியாது, ஐயா ஆண்டவரே எனக்கு வந்து இதெல்லாம் எங்களுக்கு வந்து இதை வந்து யாருமே அறிவிக்கலையே எங்களுக்குன்னு. பிகாஸ் இட்ஸ் எவ்ரி திங் இஸ் அவைலபிள் ரைட் நவ். நம்ம தான் பார்க்கல, நம்ம தான் தேடலன்னு அர்த்தம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிடே பாருங்களேன், ஒரு thousands and thousands of Zoom call are going on. அது ஒண்ணு. இன்னைக்கு யூடியூப்லயும் thousands of messages are everyday uploading. Thousands and millions of messages are uploading. ஸோ இதோட சைன் என்னன்னா, பூமி எங்கும் சுவிசேஷம் பரவி கொண்டிருக்கிறது. முந்தைய ஒரு காலத்துல டிராவல் பண்ணி சுவிசேஷம் பண்ணிட்டு இருந்தாங்க, க்ரூசைட்ஸ் மூலமா சுவிசேஷம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பூமி எங்கும் எப்படி சுவிசேஷம் போகுதுன்னா, அவங்க கையில இருக்க டெக்னாலஜிஸ் மூலமாகவும், அவங்க 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 கையில இருக்க மொபைல் போன்ஸ் மூலமாகவும் லார்ட் இஸ் யூசிங் தட். இன்னைக்கு யார் கையில ஸ்மார்ட் போன் இல்லை, இன்னைக்கு யார் கையில இன்டர்நெட் இல்லை. அப்போ அப்போ வந்து நம்ம சொல்ல, ஐயோ என்கிட்ட இன்டர்நெட் இருந்தது, என்கிட்ட ஸ்மார்ட் போன் இருந்தது, பட் இஃப் இட் டசன்ட் நோ காட் த்ரூ தட் அட்லீஸ்ட் தென் வி மிஸ் த சான்ஸ். அப்ப ஆண்டவர் கிளியரா சொல்லிடுவாரு, உன்கிட்ட நான் வந்து எல்லாமே உனக்கு வந்து சான்ஸ் இருந்துன்னு நீ ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. அப்போ பூமி எங்கும் இங்க ஒரு பெரிய அழிவு நடக்குது, சரிங்களா? அழிவு நடந்த உடனே இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த மீட்டியர்னாலே அந்த ஃபயர் கலந்த ஒரு பெரிய மலை போல உள்ள ஒரு கல், அது அந்த அந்த ஃபயரி பால் மாதிரி ஒரு பெரிய ஃபயர் மலை, அக்கினி மலையோட வந்து ஒரு கடலை வந்து விழுந்த உடனே அந்த தேர்ட் ஆஃப் த லிவிங் கிரியேச்சர் இந்த சீ டைட், அந்த தேர்ட் ஆஃப் த ஷிப்ஸ் வேர் டெஸ்ட்ராய்டு. சரிங்களா? சமுத்திரத்திலிருந்து ஜீவனுள்ள சிருஷ்டிகள் 1/3 செத்து போயிற்று, கப்பல்களில் 1/3 சேதமாயிற்று. அப்போ கிட்டத்தட்ட பாருங்களேன், கிட்டத்தட்ட கடல் உயிரினங்கள் வந்து 1/3 அழியுதுன்னா, இது வரைக்கும் நம்ம வந்து இந்த சம்பவம் பார்த்தது இல்ல பூமியில. ஏன் நோவாவோட நாட்கள்ல தப்பிக்கப்பட்ட ஒரு காரியம் வந்து கடல் வாழ் உயிரினங்கள் வந்து அழிக்கவே படல. இது வரைக்கும் கிரியேஷன்ல இருந்து அது மட்டும் டிஸ்ட்ராய் ஆகல. மற்ற எல்லாமே மற்ற அனிமல்ஸ் கூட எல்லாமே 2 வந்து காப்பாற்றப்பட்டு கப்பல்ல வச்சிருந்தாங்க. மற்ற எல்லா அனிமல்ஸும் செத்து போச்சு. ஆனா அந்த கடல்ல இருக்கிற உயிரினங்கள் மட்டும் நோவோட பேழைக்கு வரல. ஏன்னா கடல் அப்ப அழிக்கப்படல, கடல் வந்து ஒரு பாதுகாக்கப்பட்டது. இந்த நாட்கள்ல பாருங்களேன், இந்த கடல்ல உள்ள உயிரினங்களும் அழிக்கப்படுது. அப்ப தேவனுடைய நியாய தீர்ப்பு பாருங்களேன். அப்போ இதெல்லாமே ஏன் ஆண்டவர் பண்றாருன்னா, தெய்வன் யார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட. ஏன்னா அப்போ வந்து டெக்னாலஜி பயங்கர எக்ஸ்ட்ரீமா போயிருக்கும். எல்லாமே ரோபோட்டிக் சயின்ஸோட டெக்னாலஜிஸ் பயங்கரமா வந்துடும். எல்லாமே வந்து மக்கள் வந்து வில் பி டோட்டலி கண்ட்ரோல்டு பை டெக்னாலஜி. அப்போ அவங்க நினைக்கிறாங்க டெக்னாலஜி கேன் சேவ் அஸ், டெக்னாலஜி வந்து எங்களை காப்பாத்திரும், டெக்னாலஜி தான் எங்களை வந்து அதாவது எங்களுக்கு மெடிக்கலும் இப்ப மெடிக்கல் டெக்னாலஜியும் பயங்கரமாயிரும், எக்ஸ்ட்ரீம் ஆயிரும். அப்போ இப்பவுமே பயங்கரமாயிட்டு இருக்கு. ஆனா இந்தியா தான் இன்னும் வந்து அந்த லெவலுக்கு வரல. ஆனா வெளிநாட்டுலாம் பாத்தீங்கன்னா பயங்கர அந்த ரோபோட்டிக் டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு அடுத்த ப்ராஜெக்ட் எப்படின்னா, எப்படி ஹியூமன் மைண்ட் வந்து எப்படி ரீட் பண்றது, எப்படி அவன் திங்க் பண்ற மாதிரியே இன்னொரு கம்ப்யூட்டரும் திங்க் பண்ணணும், அந்த அளவுக்கு எல்லாம் இப்ப டெக்னாலஜி பயங்கரமா வந்துட்டு இருக்குது. அப்போ மக்களும் டெக்னாலஜிக்கு பின்னாடி பயங்கரமா அடிமை அவங்க இருந்துருவாங்க. அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க எங்களால டெக்னாலஜி மூலமா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்பதான் ஆண்டவர் பாருங்களேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவங்கள டெக்னாலஜினாலே முடியாத காரியங்கள்ல தேவன் இந்த இடத்துல வந்து காமிக்கிறார். நான் யாருன்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் வாட் ஐ எம். எப்படி எகிப்துல ஆண்டவர் ஹூ ஹி இஸ்ன்னு சொல்லிட்டு ஃபேரோக்கு காமிச்சாரோ, அதே போல அந்தி கிறிஸ்து ஆட்சியில எல்லாமே அந்தி கிறிஸ்துவ தான் நம்பிட்டு இருப்பாங்க, அவன் தான் என்னோட ரட்சகர்னு நினைச்சிட்டு. ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த அழிவுகள் வரும்போது கூட அவங்களோட மனசு வந்து கடினமாக இருக்கும். நம்ம வந்து அந்த 6வது சீல் உடைக்கும் போது பார்த்தோம், எல்லா மலைகள்லாம் பெயர்ந்து கீழே விழுந்துட்டு இருக்கும். அப்ப கூட அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவோட மகிமையை அவங்களால பார்க்கறதுக்கு ஆயத்தமா இல்ல. எங்க மலையே எங்க மேல வந்து விழுந்துருன்னு சொல்லி அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனா இயேசுவோட சேரணும்னு ஆசைப்படல, மனம் திரும்பணும்னு ஆசைப்படல. அப்போ அந்த அப்பேற்பட்ட ஒரு ஜனங்கள் அந்த நாட்கள்ல வாழ்ந்திருக்கும் போதுதான் ஆண்டவர் அவங்க பயங்கர ஒரு கல் நெஞ்சு இருதயமா இருக்கு. அப்ப வந்து ஃபேரோ மட்டும்தான் அவனோட இருதயம் கல்லாச்சு. அது ஆண்டவர் தான் கடினப்படுத்தினார். எதுக்குன்னா ஆண்டவர் யாருன்னு காமிக்கிறதுக்காக கடினப்படுத்தினார். இங்க வந்து மக்கள் கடினப்பட்டுட்டாங்க அந்தி கிறிஸ்துனால. சரிங்களா? ஒண்ணு பாவத்தினால அவங்க ஃபுல்லா மூழ்கி இருப்பாங்க, இன்னொன்னு அவங்க இருதயம் பயங்கர கடினப்பட்டிருக்காங்க, அந்த காட் மேல ஒரு பயங்கர வெறுப்பு வந்திருக்கும். அப்படி ஒரு மோசமான ஒரு நிலைமையில வந்திருக்கும் போதுதான் தேவன் யாருன்னு வெளிப்படுத்துறாரு. நான் 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 தான் வானங்களையும் பூமியும் உண்டாக்கின தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு எல்லாவற்றுக்கும் அதிகாரம் உண்டுன்னு சொல்லிட்டு தேவன் அந்த இடத்துல காமிக்கிறதா. அதாவது பாத்தீங்கன்னா இது எல்லாமே இயற்கைக்கு கேட்டஸ்ட்ராபிக்ஸ் தான் வரும். எதுவுமே டெக்னாலஜியோ அல்லது அவங்க வந்து இந்த வைரஸ் மூலமா வர்றது மாதிரி கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், மனிதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தான் தேவன் கிரியை செய்யறார். மனிதன் கண்ட்ரோல் பண்ண நினைச்சுப்பாங்க. இப்ப இது நான் அதாவது அது வந்து மனுஷனுக்கு பேர் எடுத்துப்பான். அப்ப இதேதான் எகிப்துலயே, அதாவது எகிப்துல நடந்தது பாருங்களேன். அங்கேயும் வந்து
என்ன நடந்தது? அண்ட் ஆல் த வாட்டர்ஸ் தட் வேர் இன் த ரிவர் were turned to blood. இங்கேயும் அப்படிதான் நடந்தது. The fish that were in the river died. The river stank, and the Egyptians could not drink the water of the river. So there was blood throughout all the land of Egypt. ஃபுல்லா எங்க பார்த்தாலும் ரத்தம். நம்ம இதுலயும் பார்க்கும் பொழுது நம்ம அந்த அந்த sea became blood. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ட்ரம்பட்லயும் ரத்தம் கலந்த மழை வருது. செகண்ட் ட்ரம்பட்லயும் அந்த என்னது அந்த மீட்டியோர்ஸ் வந்து கடல்ல விழும் பொழுது கடலும் ரெட் ஆகுது, ரத்தமா மாறுது. அப்ப எங்க எல்லா இடத்துலயும் பாருங்களேன், இப்போ இயேசு கிறிஸ்து பூமியில ரத்தம் சிந்தினார். ஒரு பக்கம் நமக்காக, நம்மளுடைய பாவத்தை மீட்பதற்காக அவருடைய ரத்தத்தின் மூலமாக தான் இன்னைக்கு நீங்களும் நானும் வந்து ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக போயிட்டிருக்கோம். அவருடைய ரத்தம் பூமியில சிந்தப்பட்டிருக்குது. சரிங்களா? அப்ப அந்த ரத்தத்தை விசுவாசிக்காத நிறைய ஜனங்கள் உண்டு. அப்போ யாரோ ரத்தத்தை விசுவாசிக்கிறாங்களோ, அதாவது இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக தான் எனக்கு மீட்பு உண்டுன்னு சொல்லிட்டு விசுவாசித்தவங்க எல்லாருமே சபையாக இருந்து அவர்கள் எடுக்கப்பட்டுருவாங்க. இந்த காலத்துல இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எவ்வளவோ ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தையும் சேர்த்து அதுக்கப்புறம் பரிசுத்தவான்களோட ரத்தம் ஏகப்பட்ட சிந்தப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ இந்த பிசாசு வந்து ஏகப்பட்டதோட ரத்தத்தை சிந்தப்பட்டிருக்கான். அப்ப ஆண்டவர் கடைசி காலத்துல பாருங்களேன், அவனோட ஆட்சியில உலகம் எங்கும் ரத்தத்தாலதான் மூடுறாரு. அவ்வளவு ஒரு கொடிய காலமா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ட்ரம்பட்லயே ரத்த மழையா பெய்யுது, செகண்ட் ட்ரம்பட்ல கடல் ஃபுல்லா ரத்தமா மாறுது. சோ அப்ப பாருங்களேன், அவன் வந்து ரத்தத்தால சந்தோஷப்பட்டான் இத்தனை வருஷம். நிறைய பரிசுத்தவான்களை கொண்டா, இன்க்ளூடிங் இயேசு கிறிஸ்துவ. முதல்ல இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய சித்தம். அதுக்கப்புறம் நிறைய பரிசுத்தவான்கள் வந்து ரத்தத்தால மறிச்சாங்க. ஏகப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு பூமியில. அப்போ அதுல அவன் சந்தோஷப்பட்டது நிமித்தம் அந்த 7 வருஷம் அவன் ஆட்சி பண்ணும் கூட எங்க பார்த்தாலும் ரத்தமும் ரத்த வாடையும் தான் இருக்கு. அதாவது இட் வாஸ் லிட்டரலி ஹெல். ஹெல் வந்து எப்படி ஒரு பூமியில இருந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு மோசமான நாட்கள் தான் அந்த அந்தி கிறிஸ்து ஆட்சி. ஹல்லேலூயா. So I encourage everyone, please be ready. நீங்க எங்க இருந்து பார்த்துட்டு இருக்கீங்களோ சரி, you have to be ready for the Christ secret coming. Anytime he would come and he will take his church. சரிங்களா? Praise Jesus. அப்போ இங்க எல்லாமே அதே போலதான் எஜிப்ட்ல வந்து அந்த ஊர் பகுதியில மட்டும், அதாவது அந்த எஜிப்து நாட்டுல மட்டும்தான் அங்க உள்ள ரிவர், அங்க உள்ள பாண்டு, அங்க உள்ள வாட்டர்ஸ் எல்லாமே இதா மாறிச்சு. அதை ஃபிஷ்லாம் நினைச்சு. இங்க வந்து பிளஸ் எக்ஸ்ட்ரா சீ கிரியேச்சர்ஸ் மூணுல ஒரு பங்கு அழிந்து போகுது. கப்பல்கள் ஏன் அழிந்து போகுதுன்னா, இட் வுட் பி அ மேசிவ் டைடு. கண்டிப்பா இருக்கும். ஒரு பெரிய எரிக்கல் வந்து விழுது, ஒரு மலை போல ஒரு சைஸ்ல வந்து, ஒரு ஹிமாலயா சைஸ்ல வந்து ஒரு எரிக்கல் தீப்பந்தோட வந்து ஒரு கடல்ல விழும்போது இட் வுட் பி அ மேசிவ் வேவ். ஒரு பெரிய வேவ் எழும்பும். அந்த வேவ் எலும்பு கடலை அவன் எவ்வளவு பெரிய வந்து நேவி ஷிப்பா இருக்கலாம், எவ்வளவு பெரிய இதா வச்சிருந்தா கூட இட் வுட் த்ரோ இட் அவே. ஒரு கடல்ல ஒரு சின்ன, அதாவது ஒரு சின்ன அலை வந்தாலே இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு கல்லு வந்து விழுந்துன்னா ஒரு பெரிய அலை மாதிரி ஃபார்ம் ஆகும். கண்டிப்பா ஒரு மெகா சுனாமி மாதிரி இருக்கும். அதுலதான் அங்க ஷிப் எங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோ அல்லது கோஸ்ட்ல இருக்கிறதோ எல்லாமே சேதமடையுது. 3ல ஒரு பங்கு கப்பல் பூமியில. அப்ப பாத்துக்கோங்களா, அப்ப வந்து அந்த கடல் அளவு, அப்ப ஒரு இடத்துல இப்ப வந்து இந்த ஈஸ்ட்ல இருந்து கல்லு விழுன்னு வச்சுக்கோங்க, வெஸ்ட்ல வரைக்கும் அந்த வேவோட இன்டென்சிட்டி நடக்குது. such a strange scenario. நான் ஏன் இந்த ட்ரம்பட்டோட அதை வந்து ரொம்ப டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன், we have to understand what it has happened in the Old Testament. அதை வச்சு நம்ம அழகா கம்பேர் பண்ணி புதிய ஏற்பாட்டு காலத்திலயும் அல்லது அந்திகிறிஸ்துவோட நாட்கள்லயும் நம்ம என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லிட்டு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். அப்போ ஒரே டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, the only difference between the first Egyptian plague and the effect on the sea by the falling of the meteor into the second sounding of the second trumpet. அதாவது ஃபர்ஸ்ட், அதாவது எஜிப்சியன் பிளேக்ல வந்ததுக்கும் இந்த 2வது எக்கால ஓதுறதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இங்க வந்து சி எல்லாமே 3ல ஒரு பங்கு மாறிடுது. அங்க வந்து அங்க ரிவர் பாண்டு அந்த இதெல்லாம் அந்த தானே மாறிச்சு. பிளஸ் இங்க மீட்டியர்ஸ் வந்து விழுந்தனால இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா கப்பல் எல்லாமே சேதப்பட்டது. கப்பல் சேதப்பட்டுச்சுன்னா எக்கனாமி டோட்டலா டிஸ்ட்ராய் ஆயிரும். ஏன்னா இன்னைக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த இம்போர்ட்டிங், அதாவது ஸ்டஃப் எல்லாமே, அதாவது வெளிநாட்டுல இருந்து இங்க வருதுன்னா எல்லாமே வந்து கப்பல் மூலமா, ஆயிலா இருந்தாலும் சரி அல்லது பெரிய பெரிய ரா மெட்டீரியல்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இது மூலமா தான், அதாவது எது மூலமா, இந்த கடல் வழியாக தான் எல்லா காரியங்களும் நடந்துட்டு இருக்குது. அப்ப தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள்
இந்த சபையை ஆயத்தப்படுத்தி அவருடைய ராஜ்யத்துக்கு போயிடணும். ஏன் நம்ம இதெல்லாம் ரொம்ப டீப்பா பாக்குறோம்னா, we should not supposed to know or enter this. இதே தான் நோவாவோட நாட்கள்லயும் அவர் வார்ன் பண்ணிட்டு இருந்தார். ஐயோ மழை வரப்போதுங்க, மழை வரப்போதுங்க, மழை வரப்போகுது. எல்லாரும் சிரிச்சாங்க. இவர் பெரிய முட்டா பையலா இருப்பார் போல இருக்கு. அது எப்படி மழைங்கிற கான்செப்டே கிடையாது. நாங்களாம் மழையை பார்த்ததே கிடையாது. ஏன்னா நோவாவுக்கு முன்னாடி வரைக்கும் மழைனா என்னன்னு மக்களுக்கு தெரியாது. இப்பவும் அதே போல ராப்சர்னா என்னன்னு மக்களுக்கு தெரியாது. அதனாலதான் ராப்சரை நம்பாத சபைகள் நிறைய பேர் உண்டு. சயின்ஸ் நம்புற சபைகள். அப்போ ஆல் தீஸ் ஆர் லிட்டில் வெரி வெரி டேஞ்சரஸ். அது எப்படி நம்ம வந்து நம்மளோட பாடி எப்படி மேல போகும், அந்த மாதிரி பேசுற ஆளுங்களும் நிறைய பேர் உண்டு. இதே தான் நோவோட நாட்கள் நடந்தது. ஸோ என்கரேஜ் எவ்ரி ஒன், பி த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டோடைய பிரச்சனத்துல இருங்க, ஆண்டோடைய பிரச்சனத்துல தங்கி இருங்க. தேவனுடைய வார்த்தையை உங்களை பலப்படுத்திட்டோம். ஒவ்வொரு நாளும் அந்த சத்தியத்துல நீங்க நிலைத்திருங்க. இந்த இந்த 2வது காலம் நம்ம ரொம்ப நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். இது மத்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்க ஆகணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம மட்டும் நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டோம் ஆயத்தமா இருக்கிறோம்னு கிடையாது. மற்றவர்களே நம்ம வார்னிங் கொடுத்துட்டு they should not supposed to enter into this place because it's very 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 tough. அதுக்கப்புறம் there is no hope for them. அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ட்ராப்குள்ள மாட்டின மாதிரி அவங்க மாட்டிடுவாங்க. ஸோ வித் திஸ் ஐ வாண்ட் டு ஸ்டாப். இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் மேபி யூ கேன் புட் இட் டவுன். நீங்க அந்த சாட்ல நீங்க வந்து போடலாம். மேபி people are watching us on Facebook. நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸ்ல நீங்க போடலாம். May God's name alone be glorified. Let's close our eyes. Loving Heavenly Father, we thank you so much for this wonderful day, wonderful time. உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை வெளிப்படுத்தின காரியங்கள் எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்துறீங்க, அதற்காக நன்றி அப்பா. நீங்க யோவான் மூலமாக பல காரியங்கள் சொன்னீங்க. இன்னும் எங்கள் மூலமாக இன்னும் அதிகமாக வெளிப்படுங்க தகப்பனே. ஏதோ 1% எங்களுக்கு தெரிஞ்சாலும் பட் வி வாண்ட் டு நோ மோர் அபவுட் யூ லார்ட் ஜீசஸ். மோர் தென் ஆண்டவரே, நாங்க எங்களை பற்றி நாங்க அறியறதை விட உங்களை பத்தி அறியற எங்களுக்கு ஒரு வாஞ்சை தாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ மகிமை அவங்களை மீது இறங்கட்டும். தேவ பிரசனம் அவங்களை மூடட்டும். தேவ வல்லமை அவங்களை மூடட்டும். அப்பா, இந்த கடைசி நாட்களில் அவங்களை ஆயத்தப்படுத்துவீராக, சபையாக ஆயத்தப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு, பரிசுத்த ஆவியானவருடைய பலனை கொண்டு அவர்களை பலப்படுத்துவீராக தகப்பனே. எந்த சூழ்நிலைகளும் விட்டு விலகாதபடி, விசுவாசத்தை விட்டு பின்வாங்காதபடி தேவனுடைய கரத்துக்குள் அடங்கி இருக்க ஒரு கிருபை தாங்க. தேவ பிரசனத்தினால் நிரப்புங்க. உங்களுடைய வார்த்தையை அவங்களை பலப்படுத்தட்டும். உங்களுடைய சமாதானம் சந்தோஷம் அவர்களுக்கு நிரம்பி இருக்கட்டும். நாசு மோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த பேண்டமிக் டைமிலும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ரத்த கோட்டைகளும் மறைத்துக் கொள்வீராக. சகல துதிகான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you so much for joining in. I hope you are blessed. May God's name alone be glorified. நாளைக்கு சந்திப்போம் 6:30 மணிக்கு with the third trumpet. God bless you.